என்னுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன உதவிகள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு செய்திருக்கின்றார். எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கின்றார்கள். நீ ஒரு பிட்டு செய்யாம சினிமாவில் ஒரு ஆட்டத்தை போட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இப்படி சொல்றான் பாருங்க. 5 நிமிஷம் பேசினா குத்து பரோட்டா பண்ணிட்டாராம். அட பாவி, நீ போய் எங்க தலைவர் அப்படி சொல்ற. இன்னைக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா? குதிரை பேரம். இன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அதிமுக இருந்து 23 சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு அவங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு, நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ராஜினாமா செய்துட்டு எங்கிட்ட சேர்ந்துருங்க, நான் உங்களை ஜெயிக்க வச்சிடுறேன், உங்களுக்கு பணத்தை வாங்கினுங்கன்னு சொல்ற குதிரை பேரை நாங்களா பண்றோம்? திமுகவா பண்ணுது? இன்றைக்கு அதிமுகவை அழித்து விடலாம் என்று நீ நினைத்தால் என்று சொன்னால் அது நடக்காது. ஏனென்று சொன்னால் அந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். தலைவன் ஓடலாம், எங்க வேணாலும் ஓடுவான். ஆனா தொண்டை அதிலே இருப்பான். தொண்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். எவனை ஒழித்தா சரியா இருக்குங்கிற அவனுக்கு தெரியும். அவன் எங்களோடு உடனடியாக கைகோர்ப்பான். அந்த தொண்டன் எங்களோடு கைகோர்ப்பான். ஏனென்று சொன்னால் ஜோசப் புசை அவர்களே, அதிமுக அழிக்க பார்க்கிறீர்களா? அதிமுக ஒழிக்க பார்க்கிறீங்களா? ஒழிக்க முடியாது. திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அண்ணன் டிடிவி போட்டிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரு. அதையும் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அட பாவிகளா, இன்னைக்கு குதிரை பேரம் பேசுறிய. என்ன குதிரை பேரம்? குதிரை பேரம், ஒட்டக பேரம். நம்ம ஊர்ல இருக்க காட்டில் என்ன மான் இருக்கோ, மான் பேரம். எல்லா பேரும் பண்றது யாருன்னு சொன்னா இன்றைக்கு ஜோசப் விஜயனுடைய கட்சியாக இருக்கின்ற தேவக்கா இதுல ஒருத்தர் அப்படி நெஞ்ச நிமித்திட்டு வர்றாரு. அவர் தான் முதலமைச்சர். அவர் தான் போட்டிருக்காரு. லாட்டி சீட்டு மன்னன் அவர் தான் போட்டிருக்காரு. அவர் நெஞ்ச நிமித்திட்டு வர்றாரு. புஷி ஆனந்த் எங்க உள்ளவரு? பாண்டிச்சேரிக்காரரு. இங்க வந்து உட்கார்ந்து இருந்துகிட்டு நான் தான் புஷி, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது. இன்னைக்கு ஓடிட்டான்னு சொன்னால, நம்ம கரூர்ல 42 பேர் கொன்னுட்டு திருச்சியில ஓடனா பாத்தீங்களா ஏர்போர்ட்ல? அன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் பிடிச்சு வச்சிருக்கணும். அன்னைக்கே உடனே அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். அதனால இன்னைக்கு திமிரா பேசுறீங்களா? இந்த ஆட்சி என்பது உங்களுக்கு நிரந்தரமா? 6 மாத காலத்திற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் யாரு? திருநெல்வேலியில் ஆர்எஸ் முருகன், அவருக்கு மந்திரி கொடுக்க கூடாதா? அங்க இருக்காரு யாரு? நாம மட்டும் ஒருத்தர் நாராயணன், அவருக்கு மந்திரி கொடுக்க கூடாதா? அடா பாவிகளா, கஞ்சா விற்கிறவனும் லாட்டி சீட்டு விற்கணும் எம்எல்ஏ ஆயிட்டு என்னைக்கு இந்த கட்சியில இருந்து ஓடலான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். யாரும் நாங்க கூப்பிட வேண்டியதில்லை, அவன் தானா வந்துருவான். குறைஞ்சது 2 மாசத்துல இந்த கட்சி விளங்காது, நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்ம போயிருவோம் சொல்லி அவன் வரப்போறது உறுதி. அந்த வகையிலே 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கின்றது. நம்முடைய தளபதி தான் முதலமைச்சராக வருவார். எவராலும் தடுக்க முடியாது என்பதை சொல்லி, நம்ம அண்ணன் நல்லா அருமையா பேசுவாரு. அவருக்கு பேச்சுக்கு வெளிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.